வணக்கம். டேஸ்ட் ஆஃப் குக்கிங்லேருந்து உங்கள் இந்துமதி பேசுகிறேன். இன்றைக்கி நான் 5 வகையான பருப்பு போட்டு ஒரு புட்டு மாதிரி, தானிய புட்டு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தானிய புட்டு பண்ணலான் இருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 பருப்பு இதில் ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, மூக்கடலை, காராமணி, இந்த 3 இதில் குறைஞ்சது 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ரெண்டாவது இது கருப்பு உளுந்து, முழு பாசிப்பருப்பு, இந்த ரெண்டுமே இதுவுமே 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஆனால் இது சுடு தண்ணி ஊற்றினால 8 மணி நேரத்துக்கு இதாகிருக்கு, ஊறி இருக்குது. அதே மாதிரி தேங்காவை நல்லா ஒரு தேங்காய் ஒன்றா துருவி வச்சுருக்கேன். இது 2 டம்ளர் சர்க்கரை வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கலாம். ஏலக்காய், நெய் 100 கிராம் வச்சுருக்கேன். இது பருப்புங்கெல்லாம் வச்சுருக்கேன். அது என்னது, இது பேர் சூரியகாந்தி பூ விதை, இன்னும் அந்த வெள்ளரி விதை, இது முந்திரி, இதெல்லாம் நெய்யில் வறுத்துட்டு எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு ப்ராசஸ் போய் செய்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, மிக்சியில் போட்டு குறைன்னு எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. அரைச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி முடித்த உடனே நம்ம இட்லி பாத்திரம், இட்லி வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இட்லி தண்ணி சூடானோடனே இதில் வச்சுருங்க. எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை எல்லாத்தையுமே உருண்டையாக 2-3 தட்டில், எந்த தட்டில் வேணுமோ வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் வேகணுங்க. நல்லா 20 நிமிஷம் வெந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். வெந்துருச்சா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்கை அப்படி தொட்டுட்டு, தண்ணியில் தொட்டுட்டு இப்படி நடுவில் இப்படி பாருங்கள். க்ளீனாக இருக்கும், ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சுட்டு நல்லா உதிர்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி நல்லா உதிர்த்து வச்சுக்கணுங்க. உதிர்த்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நெய்யெல்லாம் இருக்குங்களா, நெய் எல்லாமே வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வச்சு இந்த பருப்புலாம் பார்த்துட்டு அதுலேயே இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ காட்டுறேன் வாங்க உங்களுக்கு. இப்போது இந்த கடாயில் சூடானோடனே இந்த நெய்யை ஊற்றிடுங்க. கொஞ்சம் பாதி நெய் ஊற்றிடுங்க. இப்போது இந்த முந்திரி, அந்த சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கலர் மாறினா போதும். மாறினோடனே இந்த தேங்காய் துருவி வச்சுருக்க மொத்தத்தையும் போட்டுக்கோங்க. ரொம்ப வதக்காதீங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம், நல்லா ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக கெடாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் அதில் போட்டு கொட்டிடலாம். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்குச்சுன்னா தான் அது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதும் இப்போ மிச்சம் இந்த நெய் வச்சுருந்தீங்களா, அதையுமே போட்டுருங்க. நல்லா கலந்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா நல்லா ஆற வச்சிடணும். இன்னொரு விஷயங்க, இது நான் 2004 தூர்தர்ஷனில் ஒரு காம்படிஷனுக்கு போய் அதை பண்ணி நான் செஞ்சு காமிச்சு ப்ரைஸும் வாங்கிட்டு வந்தேன். என்ன ப்ரைஸுன்னு கேட்டிங்கன்னா, ஃபேன் வாங்கிட்டு வந்தேன். அது ஞாபகத்துக்கு திடீர்னு வந்துச்சு. நடுவில் செஞ்சு சாப்பிட்றோம், இருந்தாலும் இப்போ சொல்லணுன்ற ஞாபகம் வந்ததுனால உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது நல்லா செஞ்சு முடிச்சுட்டேன் பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு சக்கரை போட்டு சாப்பிட வேண்டியது தான். வேறு ஒன்றும் இல்லை. வாங்க. புட்டு ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. இது சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை விட இது எதுக்குன்னா, ரொம்ப இடுப்பு வலியெலாம் வருது பார்த்தீங்களா, இடுப்பு வலி, முட்டி வலியெலாம், அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் என்னென்ன போட்டிருக்கேன்ற உங்கள் அளவுகளோடு கரெக்டாக காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.